Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. வணக்கம் சார், மண்டபத்துல இருந்து சமையல் சக்கரவர்த்தி கூமாப்பட்டி தங்கராஜோட அசிஸ்டன்ட் பேசுறேன். சொல்லுப்பா. சார், முந்திரி திராட்சைலாம் ரொம்ப கம்மியா வாங்கி கொடுத்துருக்கீங்க. கம்மியா போட்டா மாஸ்டர் திட்டுவாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இருக்கிறத வச்சு வேலையை பாருங்க. அது பாயாசமா வந்தாலும் சரி, கேசரியா வந்தாலும் சரி, எல்லாம் என் சொந்தக்காரன் சாப்பிடுவான். யாரு காசுல யாரு வான வெடிக்கப்படுறது? போய் வேலையை பாருங்கப்பா. ஏன் தான் உங்களுக்கு இந்த டென்ஷன்? மொத்த செலவையும் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்ட வேண்டியது தானே? மச்சான், பொண்ணு யாரு தெரியும்ல? உட்கார்ந்து சாப்பிட்டா 4 தலைமுறைக்கு வரும். அதான் கெத்தா நாங்களே கல்யாண செலவு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரஸ்டீஜ் முக்கியம் மச்சான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறீங்க. அங்கேதான் அப்பா சாமி நிக்கிறான். ஐயா. யாருப்பா? ஐயா, முதலாளி காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரியா? வரேன்பா. சம்பந்தி நிமிஷ கார் வந்திருக்கு மச்சான். கார் வந்துச்சு மச்சான். ஏய் பைத்தியக்காரிச்சி, கார் வந்திருக்கு பாரு. காரு இதோ வரேங்க. என்னப்பா சம்மதி கொடுத்து விட்டாரா? கொடுப்பா. மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு இந்த கார்ல கூட்டு வர சொன்னாங்க. ஏப்பா ஆட்டோமேட்டிக் வண்டி தானே? ஆட்டோமேட்டிக் தான் சார். முழங்கால் வலி, கியரை மிதிச்சு ஓட்ட முடியாது பாரு. ஏதோ இவருக்கு காரை கொடுக்குற மாதிரி பேசுறாரு. மாப்பிளைக்கு தானே காரு. ஏன்பா கார்ல பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல்லாம் இருக்குல்ல சார்? வண்டியில மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்கு. நீங்க மெதுவா ஸ்க்ரூவு, போல்டு, நட்டு எல்லாத்தையும் எண்ணி பாருங்க. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். பெட்ரோல் ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கியா? போட்டிருக்கு சார். கம்மியா இருந்தா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவனமா வண்டி இலவசமா கொடுத்த மாதிரி பேசுறான். பைத்தியக்காரிச்சி, போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. இங்கே தொங்க போறீங்க? உள்ள வந்து படுங்க, கொசு கடிக்க போகுது. பெட்ஷீட் காரை போத்துறதுக்கு எதிர் விட்டு ராமஜெயம் பார்த்தான் வை, கண்ணாலே காரை கற்கிடுவா. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். இருங்க, சீக்கிரம் வா. போய் பையனை கூப்பிடுறி காரை பார்க்க. அவன் அப்பவே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டாங்க. ஓ, பேச்சுலர் பார்ட்டி. சரிடா. போதும். டேய் மாப்ள, புடிச்சாலும் புடிச்சாரு உங்க அப்பா புளியங்கும்பா பிடிச்சிட்டாரு. மாப்ள, பொண்ணு வீடு செம வெயிட்டாம. மாப்ள, இனிமே வேலைக்கே போவேனா. உன் மாமனாரோட சேர்ந்து பிசினஸ் பார்த்தாவே போதும். ஜாலிடா. கொடுத்து வச்சவன்டா நீ. ஒரு கலை வேணும்டா. டேய் நாலாவதுல வரடா. ஆமாடா மச்சான். டேய் மச்சான், சுகம் கால் பண்றாடா. சுகம் மச்சான், சுகம் கால். டேய் இருங்கடா, போய் பேஸ்ட் வந்துடா. சுகம். வசந்த், வீடியோ கால் வாயேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ வீடியோ கால் ஷையா இருக்கு. நீ வாயேன், நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல வேணான்னு. சொல்றத கேளு. சொல்லு. நீ வீடியோ கால் வா. சரி ஓகே, நான் வரேன். சுகம். ஏய் எங்கடி இருக்க? இங்க பாரு வசந்த், நான் ஓடி போக போறேன். ஓடி போறியா? கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து ஓடி போலாண்டி. டேய், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றியா? என்னடி சொல்ற? சுகம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இதெல்லாம் பண்ணிடுறதுடி. சுகம் இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச நெஞ்சு பிடிச்சு செத்துருவாருடி. எல்லாரும் லவ் பண்றவங்க கல்யாணம் பண்றாங்க. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன்டி. ப்ளீஸ் டி. டேய், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் இப்ப பெங்களூர் ஹைவேல நின்னுட்டு இருக்கேன். என் கௌஷிக் இப்ப வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் உன்கிட்ட பேசலாம் தான் கால் பண்ணேன். ஐயோ, இதோ வந்துட்டாரு. இவர்தான் என் கௌஷிக். ஹாய் ப்ரோ, நான் தான் கௌஷிக், சுகமோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? ஓகே வசந்த், நாங்க கிளம்புறோம். உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ மேட்ரு வீட்டில் கன்வே பண்ணிடு. ஓகே, பாய் வசந்த்.
பாய் ப்ரோ. சுகோ நான் பேசுறேன் கேளு ஒரு நிமிஷம். சுகோ பாய் பாய். சுகோ சுகோ நீ வீட்ல சொல்ல மறந்துடாத. கௌஷிக் போலாமா? எஸ். ஐயோ ஓ டாடி கிட்ட நான் இப்ப என்ன சொல்லுவேன்? மச்சான் எடுத்து ஆடுறா. மச்சான் காலையில கல்யாணம், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. என் கல்யாணம் நின்றுச்சுடா. ஐயோ அப்பா சாமி இன்னையோட 3வது நாள்ப்பா. என்ன 3வது நாள்? உன் பையனோட கல்யாணம் நின்று போய் 3 நாள் ஆச்சுப்பா. அதை நினச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னாலே தாங்க முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி தான் தாங்கிக்கிறியோ? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்ப்பா. கவலைப்படாத, தைரியமா இரு. எதிர் வீட்டுக்காரனாக இருந்து நம்மளாலே இதை பார்க்க முடியலையே, பெத்தவன் எப்படித்தான் தாங்கிக்கிறானா. கவலைப்படாத அப்பா சாமி. அப்பா சாமி என்னப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னத்த சொல்கிறது? இப்போ இன்னையோட பையன் கல்யாணம் நின்று போய் 365 நாள் ஆச்சுப்பா. நீ எப்படி தான் கல் மாதிரி இருக்கியே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. மனசை தளரவிடாத அப்பா சாமி. கடவுள் ஒருத்தர் இருக்கான், என்னாலேயே இதை தாங்க முடியலையே. அப்பா சாமி ரொம்ப பாவம்யா. இந்த ராகு கேது கூட வச்சிருந்தா நல்ல நேரம் எப்படி வரும்? இந்த ராமஜெயன் நாக்க புடுங்கிற மாதிரி கேட்கறான். இவ வேற இட வீட்டுல உட்கார்ந்த மாதிரி அழுதுட்டே இருக்கா. ஊர்ல இருக்கிறவன் பேசுறத கேட்டா தூக்கு மாட்டிட்டு சாவலாம். எல்லாம் தலையெழுத்து. ஐயோ, தூக்கு மாட்டிட்டு சாவலாம். தூக்கு மாட்டிட்டு சாவலாம். தூக்கு மாட்டிட்டு சாவலாம். சாவலாமா? அப்பா 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 என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா. அம்மாட்ட போய் ஒரு ஹாஃப் பாயில் மட்டும் போட்டு எடுத்துட்டு வர சொல்லுப்பா. பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாம். பெருசு தண்ணியை போட்டுட்டு இருக்குது, நம்ம தான் பதறிட்டோம். இந்த ராமஜெயம் வேற. சை, டேய் மாப்பிள, அவன் ஏன்டா உருன்னே இருக்கேன்? நீயே அவன்கிட்ட கேள்றா. டேய் டேய் மாப்பிள, இங்கே வா. டேய் சோகத்தை 3 மாசமா தெரியுமா அப்படி உனக்கு? கேள்றா. இவன் பெரிய தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறான்டா. அவன் 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணவனே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. சும்மா சோகம் சோகம்னு சொல்லி சோகத்தை புரிஞ்சுக்கிருக்க. இல்லைன்னா வேற ஒருத்தி. டேய் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. உங்களுக்கெல்லாம் அந்த வலி புரியாதுடா. அவ நான் சோகமாக இருக்கும்போதெல்லாம் நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாடா. அப்படி அம்மா மாதிரி இருக்கேன்னு சொன்னவ
விட்டுட்டு போனது தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டீ மாப்பிள்ள சாரிடா. அவள் சொன்னது கரெக்டு தான். அவள் உண்மையிலே உனக்கு அம்மா மாதிரி தான். ஆனால் அம்மா மட்டும் போதுமா? உனக்கு அப்பா வேணாமா? அதனால தான்டா அவனை கூப்பிட்டு ஓடிப்பிட்டா. சும்மா சொகன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கேன். இவன் வேற மூட் அவுட் பண்ணியிருக்கான்டா. சரி டேய், நடந்ததே நினச்சிக்கிட்டா அப்புறா. டேய், என்னால் சுகத்தை மறக்க முடியலடா. அவளுக்கு குழந்தை பிறந்து குடும்பத்தோட பழனிக்கு மொட்டை போட போயிருக்கா. நீ என்னடானா சொகம் இங்கே உட்காந்து புலம்பிக்கிருக்க. புரிஞ்சுக்கோடா, என்னால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. கஷ்டம்தான். உங்கள் அப்பா அதுக்கப்புறம் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தாரு, யாருக்குமே ஒன்றே பிடிக்கல. நாங்களும் உனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது, உன் தலைவிதி. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, அவளே நினச்சிக்கிருந்தா ஒன்றும் ஆக போகிறதில்லடா. மாப்பிள்ள, நீ கெட்டிக்க போகிறவ எப்படி இருப்பான்னு ஏல போட்டு பார்ப்போமா? இரு. டேய் சும்மா கடுப்பேத்தம் போங்கடா அப்படி. இருடா, உங்களை மாதிரி மொட்டை பசங்களா ஏல தாண்டா போட்டு பார்க்க முடியும். வெயிட் பண்ணுறா. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு போங்கடா. இருடா. டேய், முதல்ல அவனை கூட்டு போடா. வெறியேற்றிட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சு போங்கடா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நாங்கள் போய் சரக்க போகிறோம். மாப்பிள்ள, ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுற பாரு. டேய் போடா. பாரும்டா போடா சும்மா. வாடா. நல்லாதான் இருக்கு. காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே. இந்த டை எங்க காணோம்? தானே வச்சேன். எங்க காணோம்? இந்த டை எங்க போச்சு? இந்த வீட்ல ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா வச்ச இடத்துல இருக்காத. ஏய் பைத்தியக்காரச்சி, என்னங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த டைய பாத்தியா? எங்கேயாவது போட்டுட்டு ஏன் உயிரை ஏன் வாங்கிட்டு இருக்கீங்க? இங்க தாண்டி வச்சேன். அத நீங்க மட்டும் தான் யூஸ் பண்றீங்க, வேற யார் யூஸ் பண்ண போறாங்க? டையா? பாத்தியாடி, டை அடிக்கிறான். நம்ம பையனுக்கு 10 வயசு இருக்கும்போது என் வாட்ச் எடுத்து போட்டுக்கிட்டான். சரி பையன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். 20 வயசுல என் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டான். ஓகே, பையன் நல்லா வளர்ந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ என் டை எடுத்து போட்டுக்கிற அளவுக்கு அடி அவனுக்கு வயசாயிடுச்சு. என்னங்க, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 6 மாசத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வைங்க,
நீங்க டை அடிக்க முடியாது. உங்க தலைக்கு மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டுருவேன். சரி சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஹலோ சொல்லுமா. போனை கட் பண்ணிட்டு வாடி. பைத்தியக்காரி. நீங்க போங்க, நான் வரேன். ஆமாமா, நாங்க வந்துடுறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்றோம். நல்ல பொண்ணா காமிங்க. காமிச்சிருவோம். இது ஓகே. அவங்க வீடோ? ஓ, பிடிக்கலையா? இதை பாருங்க, அவங்க டிவோர்ஸி, 2 குழந்தைங்க இருக்கு. யோ என்னையா விடோ டைவர்ஸ்னு சொல்லி வயசான பொண்ணுங்களா காமிச்சிட்டு இருக்க? உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே பொண்ணு காமிக்க முடியும். என் வயசுக்கு ஏற்ற மாதிரியா? யாராவது வந்தா ஊர் என்ன, பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, யாருக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னு கேட்க மாட்டியா? நல்ல வேலை வந்த. இவன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். ஓ, உங்க பொண்ணுக்கு தான் பையன் பார்க்கணுமா? பொண்ணு இல்லையா, என் பொண்டாட்டி. ஓ சாரி, இது நம்ம ஒய்ஃபுங்களா? நம்ம ஒய்ஃபா? ஏன் ஒய்ஃபியா? சரிங்க சார், உங்க பேர் என்ன? இப்போவாது கேட்டிய. அப்பா சாமி. மேடம் பேரு? இவ பேரு பார்வதி. பார்வதி. இவ பேரு பார்வதி. எங்க பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கணுங்க. நல்ல அழகான படிச்ச பொண்ணை காட்டுங்க. நல்ல வேலையில் இருக்கணும், சொத்து பத்து இருக்கணும். சொத்து பத்து? சரி. அம்மா, நீங்க கேட்ட மாதிரி நல்லா படிச்ச பொண்ணு. ஐயா, நீங்க கேட்ட மாதிரி நிறைய சொத்துள்ள பொண்ணு. அண்ணன் ரியல் எஸ்டேட் பிசினஸ். பொண்ணுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். கூப்பிடவன. வசந்த இது வந்துட்டாங்க. வாப்பா வா. என்னம்மா? ஏங்க அந்த போட்டோ எடுத்து காட்டுங்க. இந்தாப்பா பாருடா. பாரு. திருப்பி பாருப்பா. ஏய் பொண்ணு. பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குப்பா. நிறைய படிச்சிருக்கு, நல்ல வேலையில் இருக்குப்பா, கை நிறைய சம்பாதிக்குது. பொண்ணு நல்ல குடும்பம்ப்பா. நம்மளுக்கு மட்டும் நல்ல குடும்பமா? என்னங்க சும்மா இருங்க. நல்ல படிச்ச பொண்ணுப்பா, பாக்குறதுக்கும் நல்ல லட்சணமா இருக்கா. இந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு அது இதுன்னு எந்த காரணமும் சொல்லாத. நாளைக்கு எங்க கூட நீ வர. அதெல்லாம் வருவாண்டி. அவன் முகத்தை பாத்தியா? பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை போட்ட மாதிரி சும்மா பளிச்சுன்னு ஏறிது. நீ வள குழகன்னு பேசாம ஆகிற வேலை பாரு போ. நாளைக்கு காலையில 9:30 to 11 நல்ல நேரம். ஓகே, உன் ஃப்ரெண்டு ராகு கேது 2 பேரையும் கூட்டு வந்துரு. எல்லாம் சேர்ந்து போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். ராகு கேதுவா? ரகு சேதுங்க அவங்க. எல்லாம் ஒண்ணுதான், என்ன வேறுபாடு இருக்க போகுது? நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் தம்பி. ஆண்டவா, என் பையனுக்கு இந்த வரன் அமைஞ்சிடணும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். ஆண்டவா, டைம் ஆச்சு, என்ன பண்றா? பார்வதி 2 நிமிஷங்க. 2 நிமிஷமா? லேட் ஆகுன்னு சொன்னா கூட பொறுத்துக்கலாம், 2 நிமிஷம் சொன்னாதான் பதறுது. இவளை பொண்ணு பார்க்க போகும்போது கூட இவ இந்த அளவுக்கு மேக்கப் போடல. சீக்கிரம் ஏதாவது ஒரு புடவை கட்டிட்டு வாடி. வந்துட்டேன். ஏன் பறக்குறீங்க? ஏன் இவ்வளவு லேட் பண்ற? என்னங்க, போகும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு போலாம். கொஞ்சம்னா இப்படி காமிக்கணும், இப்படி இல்ல. அங்க நீ பொண்ணு பார்க்க போறியா இல்ல பூக்கடை வைக்க போறியா? எங்க வசந்த்? தம்பி வசந்த். வந்துட்டேம்மா. ஏய் மச்சான் வாங்கடா. போலாம். வாங்க போலாம். போலாம். நல்ல நேரம் போயிரு போகுது, வாங்க சீக்கிரம் போலாம். அதெல்லாம் நல்ல நேரத்துல போயிடலாங்க. பா. என்னப்பா? எதுக்குப்பா 5 பேருக்கு 3 வண்டி? இந்த வண்டியில நானும் அம்மாவும் போறோம், அந்த வண்டியில நீயும் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க. அப்ப அந்த 3வது காரு? அந்த வண்டியில டிரைவர் மட்டும் வருவாரு. 3 கார்ல போனாதான் பில்டப்பா இருக்கும். இல்ல நான் பாத்துக்க, நீ ஏறுப்பா. ஏறறேன்ப்பா. ரகு சேது, இவனுக்கு சம்மதம் பேச போறோம். நீங்க சம்மதம் எல்லாம் பேசிட்டு வாங்க. போலாம். உர்ரா வண்டிய பொண்ணு வீட்டுக்கு. ரேணு, ஷாலினி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வணக்கம். வாங்கம்மா. தம்பி வாங்க, உட்காரு. வாங்க தம்பி, உட்காரு. உட்காருப்பா. உட்காருங்க.
வீடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூகுள் மேப் இருக்குல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துட்டோம். நல்லதுங்க நல்லதுங்க. ரேணு இங்க வாமா. என் பேர் அப்பாசாமி, இது என் பையன், என் வைஃப், வணக்கங்க. பையனோட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம். பொண்ணோட போட்டோவை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் ஃபோன் பண்ணி உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அப்படிங்களா? நல்லதுங்க. ஆமா, தம்பி என்ன பண்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இந்த பாப்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அது நம்மது தான் சார். அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் போயிட்டு இருக்கு. நமக்கு சென்னையில் 4 வீடு இருக்கு, அங்கங்கே இடம் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாம் தங்கச்சிக்காக தான். எங்களுக்கு அண்ணா நகர் 5 வீடு இருக்கு, அப்புறம் ஊர்ல தோட்டம் துறவு 40 ஏக்கர் நிலம் இருக்கு. இருப்பா, இருக்கிறதா சொல்றோம். என்னப்பா பாத்தீங்களா, இந்த காலத்து பசங்களுக்கு இருக்க சொன்ன கூட பிடிக்கல, எப்படி இருக்காங்க பாருங்களேன். ரேணு வாமா. வரேங்க. காஃபி எடுத்துக்கங்க. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க தம்பி. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்மா. எனக்கு வேணாமா, தம்பிகளுக்கு கொடு. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். வாமா உட்காரு. என் மாமனார் போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் தான் அவளுக்கு எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணிடுவா. அப்படிங்களா? நம்ம பையன் ஒரே பையன், செல்ல பையன். எங்க பையனை பத்தி நாங்களே சொல்லிக்க கூடாது, ஐடில வேலை செய்யறான், இருந்தாலும் இன்ட்ரோவர்ட், 24 கேரட் கோல்டு. தங்கச்சி ஐடி தான். அப்படியா? ஒரே ஃபீல்டு. ஆமா. ரொம்ப அளந்து விட்ற, கொஞ்சம் சும்மா நீ சும்மா இரு. தம்பி என்ன சொல்றாப்ல? அது பொண்ணு இன்னைக்கு வருமா இல்ல போயிட்டு நாளைக்கு வரணுமான்னு கேக்குறாரு. போய் சாலினி கூப்பிடுமா. வணக்கம்மா, இதான் பையன் பாத்துக்கம்மா. டேய், இதான் பொண்ணு பாத்துக்கடா. பையன் தங்கச்சி கூட பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏற்கனவே சொன்னல, பையன் ஐடில வேலை பார்த்தாலும் இன்ட்ரோவேட், அதெல்லாம் விரும்ப மாட்டான். நாங்க என்ன சொல்றோமோ அதான். எங்க பொண்ணும் அப்படிதான். எங்க மாமனார் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதை தான் பண்ணுவா. அப்படியாமா? உங்க மாமனார் தாமா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஐயா கால் பண்றாரு. ஹலோ. ஐயா சொல்லுங்கய்யா. அது முடிச்சிடலாம் ஐயா. வீட்டில் இருக்கேன். இப்போ வந்துடுறேன் ஐயா. முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். இதோ இப்போ வந்துடுறேன். சரிங்க. நீங்க பிசினஸ் மேன், பிஸியா இருப்பீங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க. நல்லது. வாங்க. வரோமா? சரிங்க. வரேங்க. வரேங்க சார். வரேன். சரி வரேங்க. இப்போ ஏன்டா உருண்டுருக்க? பொண்ணு பிடிக்கலையா? பொண்ணு நல்லா தான்டா இருக்கு, கல்யாணத்தை பண்ணிக்க. இதை விட்டால் லைஃப்பில் உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்டா அவன் டல்லா இருக்கான்? ஆமாப்பா, பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் உருன்னே இருக்கேன். என்னன்னு கேட்டால் ஒன்றுமே பேச முடியலப்பா. நீ நகரு. நீங்களே என்னன்னு கேளுங்கப்பா. என்னடா ஆச்சு? பொண்ணு பிடிக்கலையா? ஏன்பா போய் சொன்ன? டேய், அவன் 1000 பொய் சொல்றான்டா. ஒரே ஒரு பொய் சொன்னா என்னடா தப்பு? ஐடில வேலை செய்யறான். உண்மையிலே நான் என்ன வேலை பார்க்கறது தெரிஞ்சா என்ன ஆகும்? வெல்கம் டு பிக் புல் சார். ஷாலினி, ஷாலுமா, இங்கே தான் இருக்கியா? பையனை பிடிச்சிருக்கா? நல்லா படித்த பையனாக இருக்கான், நல்லா வேலை பார்க்குறான். உனக்கு என்னமோ ஈக்குவலாக இருக்குன்னு தோணுது.
ஃபோட்டோவில் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நேரில் நல்லா இருக்காமா. அப்புறம் குடும்பத்தை பார்த்தாலும் நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரில. எங்கள் வீட்டு இளவரசியை ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. எனக்கு என்ன இல்லை, கரெக்டாக இருக்குடா. என்னடா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாமே இருக்க. இங்கே பாரு. என்னடா அண்ணனை விட்டு போறோம்னு கவலையா இருக்கா? உனக்கு ஏன்டா இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? உனக்கு 20 வருதா உனக்கு? பொய் வாய திறந்தாலே பொய். 4 வீடு, 40 ஏக்கர்ல லேண்ட், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லல்ல உனக்கு? எல்லாம் உனக்காக தானமா ஷாலினி? நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. சரி விடுறா, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிரேன்னு வச்சுக்கேன். நான் எதுக்குடா ஐடில வேலை பாக்குறேன்னு சொன்னேன்? ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. அடிக்காதமா உனக்கு ஃப்ளோல. இதுல பொண்ணு கூட தனியா பேசணுமான்னு வேற கேக்குற. அவன் பேசணும்னு சொல்லிட்டு ஐடி சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? ஆமா. ஷோஷோ, நல்ல வேலை அந்த பையனோட அப்பா அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னாரு. இல்லனா என் நிலைமைய நினைச்சு பாரு. எல்லாம் உனக்காக தானமா ஷாலினி. நீங்க சும்மா இருங்க. எப்படி இவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இவளுக்கு எல்லாமே வருதான். ஓயா, அதென்ன அப்பா போனதுக்கு அப்புறம்னு பாதியில நிப்பாட்டுறீங்க? அவர் எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நினைச்சு ஆத்மா சாந்தி அடையறதுக்காக மேல பார்த்து முத்தம்லாம் கொடுக்குறாரு. சொல்ல வேண்டியதானே முழுசா? எங்க அப்பா இன்னொருத்தைய கூட்டிட்டு ஓடினதுக்கு அப்புறம்னு. வேண்டாம், விட்டுலாமா. நம்ம குடும்பத்தை பத்தி நம்மளே. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துறீங்க. ஐயோ தங்கச்சி. ஷாலினி என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? அதுவும் உங்க குடும்பத்துல பிறந்துட்டு. ஏய், முதல்ல செயினை தடவுறதையும் வளையல ஆட்டுறதையும் நிப்பாட்டுடி. ஐயோ, நீங்க தானே சொன்னீங்க நல்ல பணக்காரங்க மாதிரி தெரியணும், செயின் வளையல்லாம் தெரியற மாதிரி பேசுன்னு. அவங்க முன்னாடி காட்ட சொன்னேன்டி, ஏன் முன்னாடி இல்ல. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பணக்காரங்க மாதிரி பண்ணுனா பக்கி மாதிரி பண்ணிட்டு இருந்த. உங்க குடும்பம் மாதிரி எல்லாம் எனக்கு நடிக்க வராதுங்க. எங்க குடும்பத்துல எல்லாம் என்ன அப்படி ஒன்றும் வளர்க்கல. அம்மா தாயி விடுமா, ஆரம்பிக்காத உன் வீட்டு புராணத்தை. எங்க வீட்டுக்கு என்ன இப்ப? உண்மையை தானே சொன்னேன், உங்களை மாதிரி எல்லாம் நடிக்க வராதுன்னு. எப்பா 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 என்ன பொண்ணு பார்க்க வரும்போது என்னென்ன பொய் சொன்னீங்களோ அதுல ஒண்ணும் மாறல. எழுதி வச்சு படிக்கிறீங்களா என்ன? சும்மா ரெடி, வெறுப்பேத்தாதா. போய் இந்த யூனிஃபார்ம் போய் மாத்திட்டு வா போ. சோதனை கடந்தாதான் சாதனை. அப்பா, இந்த நைட்டியை போட்டாதான் ஃப்ரீயா இருக்கு. என்னம்மா ஷாலினி, எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? உங்க அண்ணன் உன் நல்லதுக்கு தானடா பண்ணுவாரு. இவ்வளவு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்ததே உன் கல்யாணத்துக்காக தானடா. ஓகே தான், வாங்க வாங்க. சாலிமா, சாரிடா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே அண்ணன் இந்த மாதிரி பண்ண. அண்ணனுக்கு ஆசை இருக்காதா நீ நல்ல வசதி வாய்ப்பா வாழணும்னு? இதுக்கு போய் அண்ணனை அடிச்சுட்ட. சொல்றத கேளுமா. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. கல்யாணத்தை இப்பவே நிறுத்து. ஓ அப்படியா? சரி விடு, இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அண்ணன் எனக்கு தெரியும் உன் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல. ஓகே விடு, எது இருந்தாலும் அண்ணன் பாத்துக்கிறேன், சரியா? அதெல்லாம் ஓகேண்ணே. அவங்களுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா. வெல்கம் டு நேச்சுரல் சலூன் மேம். கட்டிங் ஹேர் ஷேவிங்.
எவ்வளோ பொய் சொல்கிறப்பா? பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்குலலாம் பொய் சொல்லக்கூடாது. டேய் என்னடா பொய் சொல்லிட்டேன்? ஒரு லார்ஜ் பொய், 4 ஸ்மால் பொய், அவ்வளோதான். கல்யாணம்னா இது கூட சொல்லாட்டி எப்படி? வாழ்க்கைன்னா 90% உண்மை, 10% பொய் இருக்கலாம், தப்பு இல்லை. 90% உண்மை, 10% பொய். நீ பேசுனது எல்லாமே பொய் தான்ப்பா. நான் ஐடியில் வேலை செய்கிறேனா? சொல்லுப்பா. என்னால் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச முடியுமா? என்னை படிக்க வச்சிருக்கலாம்ல. நானா படிக்க வைக்கல உன்ன? +2 படிக்கும்போது என்ன பண்ண? குவார்டர்லி எக்ஸாமுக்கு படின்னு சொன்னேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் வந்துச்சு, படின்னு. ஃபைனலில் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். +2 ஃபைனல் என்னாச்சு? 2 சப்ஜெக்ட் புட்டுக்குச்சு. உன்னால படிக்க முடியல, நீ படிக்கல, அவ்வளோதான். சரி அது விடுப்பா, இதெல்லாம் ஒரு மேட்ரா? சும்மா படின்னு அட்லீஸ்ட் நான் பண்ணுற வேலையை சொல்லியிருக்கலாம்ல. கண்டவன் கொடுக்குற டிப்ஸை வாங்குறிய, அப்பா கொடுக்குற டிப்ஸை கேளு. சிப்ஸு, இந்த சிப்ஸே கண்ணை கொடுக்குற டிப்ஸில் வாங்கினது தான். உனக்கு என்ன பயம்? உன் வேலை தெரிஞ்சா உனக்கு பார்த்த பொண்ணு உன்னை விட்டு போயிரு நினைக்கிற, அதானே? ஆமா. உன் வேலை தெரிஞ்சா உனக்கு பார்த்த பொண்ணு தான் விட்டு போகும், ஆனா உன் லவ்வர் விட்டு போவாளா? லவ்வர்? நான் யாரையும் லவ் பண்ணலையே. என்ன யாரும் லவ் பண்ணலையே. அட கிறுக்கு பயபுள்ள, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கிட்டலாம் வராத, அங்கிருந்தே சொல்லு. நீ அந்த பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணை மானாவாரியா லவ் பண்ண வைக்கிற. நான் லவ் பண்ண வைக்கணுமா? அப்புறம் நானா? நீதான். கல்யாணத்துக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா, வசந்தா என் புருஷர், அவங்க அப்பா தான் என்னுடைய மாமனார் அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். சரியா வருமா? வரும், சரியா வரும். வழக்கமா பசங்க தான் லவ் பண்ணிட்டு வீட்டில் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீ என்னன்னா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு காதல் பண்ண சொல்ற. டேய், இது அரேஞ்சு மேரேஜ் இல்லடா, அரேஞ்சு காதல். சுருக்கமா சொல்ல போனா ஏகே. சரிம்மா, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாப்பு, Who is this? ஹாய் ஏட்டு, சௌக்கியமா? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். கட்டிங் பண்ணணும்ப்பா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க. நானே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? நான் கட்டிங் பண்ணணும்னா 2 மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். நான் தான் கட்டிங் பண்ணணும்னு ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு மட்டும் வீட்டில் போய் பண்ணுறல்ல? ஆமாம், ஐயாவும் நீங்களும் ஒன்றா கோய்யா இல்லை. முதல்ல ஒரு கார் வாங்கணும், அப்போ தான் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் சிக்காமலேயே போயிடுவேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உன்னை. என்ன மேடம், ரொம்ப டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. நேத்தா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, இன்னைக்கு டல்லா இருக்க? என்னடி சொல்றது, எல்லாம் என் அண்ணன் அந்த ஆப்பசட்டி மண்டையனால வந்தது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட நாங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னா ஏதோ பெரிய போஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். 4 வீடு இருக்கான், 40 கார் இருக்கான். வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்கான் அந்த வடவாயன். உங்க அண்ணன் இன்னைக்கு நேத்தா வடை சொல்றான். அவன் இங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல என்கிட்டயே விட்டு போட்டான். நீ சொல்லிதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அவனை விடு. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏண்டி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? அவங்க உண்மையாவே பணக்காரங்கடி. அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? லைட்டா. லைட்டாவா? பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க? அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடி இவ்வளோ சாதாரணமா சொல்ற? நாங்க மட்டும் குடும்பத்தோட சேர்ந்து அவங்கள ஏமாத்துறோம் தெரிஞ்சா அவ்வளோதான். பயமா இருக்குடி. கல்யாணம் ஆகுற வரைக்கும் தெரியாம பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீ கவலைப்படாதடி, ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம். கிளைண்ட் வராங்க, நான் போறேன். எல்லாம் உங்க அண்ணன் பார்த்துப்பான், நீ ரொம்ப யோசிக்காதடி.
ஏ ரகு, என்னாச்சு துறைக்கி உருன்னு இருக்கான்? அவன் எப்பயுமே அப்படிதானடா. டேய் மாப்பிள, டேய் என்னடாச்சு? எங்கள் அப்பாவை பாடுறா, எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்காரு. விடு மாப்பிள, கல்யாணத்துக்காக பொய் சொல்கிறதெல்லாம் சகஜம். அதுவும் உனக்கெல்லாம் பொய் சொல்லாமல் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லடா. என்ன போய் ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னா நம்புங்களாடா? அதான் ஒரு பைத்தியக்கார குடும்பம் நம்புதே. நீ சொல்கிறது கரெக்டு தான் மாப்பிள. உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா கிண்டலாக இருக்கு. டேய், நம்ம ஏரியா லட்சுமி அக்கா பையன் அவனை எப்படா கூப்பிட்டேன்? எப்படி கூப்பிட்டா? வசந்தண்ணே வசந்தண்ணே கூப்பிட்டவன் இப்போ வசந்தங்கள் கூப்பிட்றேன். மாப்பிள, அவன் தாத்தான்னு கூப்பிட்றக்குள்ள கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. மாப்பிள, நாய் கண்ணுக்கு பேய் வர்றது தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன பசங்க கண்ணுக்கு நமக்கு வயசாகிறது தெரியும்டா. புரிஞ்சு நடந்துக்கோ மாப்பிள. உங்கள் அப்பா சொன்னதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ மாப்பிள, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது, பார்த்துக்க. பயமாக இருக்கு மச்சி. அந்த பொண்ணுக்கு நம்ம ஏமாத்துறோம் தெரிஞ்சிச்சுன்னா. பொண்ணுங்கள்லாம் உசார் மச்சி. அவங்களுக்கு வேணும்னா வேணும், அவன் எப்படி இருந்தாலும் சரி. வேணான்னா வேணாம், அவன் எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் சரி. பொண்ணு பார்த்துட்டு வந்து 2 நாள் ஆச்சு. நீ வேணும்னா பாரு, உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவளே உன்னை கான்டாக்ட் பண்ணுவாள். டேய் டேய் இங்க வாடா. இல்லடா, என்னது மெசேஜா? சால்னியா? உனக்கு கிரீன் சிக்னல் வந்துருச்சு. ஏங்க? ஹாய். ஹாய். ஒரு நிமிஷம். டேய் நீ சொல்லிடுறா. டேய் நிமிந்து அந்த பொண்ணை பார்க்காத, தைரியமாக குனிஞ்சுக்கிட்டே உண்மை சொல்லிடு. பாத்திராதடா, பாத்திராத. ஏங்க, உங்க அப்பா சொன்னது உண்மைதாங்க. ஏங்க அது உண்மை இல்லைங்க. நீங்க நடிக்காதீங்க, அது உண்மைதான். நானும் அப்ப நம்பல, ஆனா இப்போ நம்புறேன். ஒருவேளை நமக்கு முன்னாடி அப்பா கால் பண்ணி சொல்லியிருப்பாரோ? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க இன்ட்ரோவர்ட் தான். ஓ அதுவா? வழக்கமா பசங்க தான் சீக்கிரமா வந்து பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நான் சீக்கிரமா வந்துட்டேன், நீங்க லேட்டா வரீங்க. லேட்டா வந்தது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அட ஏங்க உங்களுக்கு இப்படிவே இருக்குது? என்னமோ ஏசி இல்லாத சலூன்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி. என்ன சலூனா? ஐயோ, இல்லைங்க, ஏசி போடாத கார்ல வந்த மாதிரின்னு சொல்ல வந்தேன். ஓ காரா? கார்ல தானே வந்தீங்க? பசமே உன்னால தான். நான் பைக்கில் தான் வந்தேன். எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, எனக்கும் பைக் தான் பிடிக்கும். பைக்ல அப்படியே பாட்டு கேட்டே போனா ஜாலியா இருக்கும்ல? ஆமாங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. சொல்லுங்க மேம், உங்க ஆர்டர். ஏங்க என்ன என்னாச்சு? உட்காருங்க. சாரி. எனக்கு ஒரு கோல்ட் காஃபி. உங்களுக்கு? கோல்ட் காஃபி தான். ஓகே சார். ஓகேவா? ஓகே தாங்க. உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? இங்கே தான், ஈசிஆரில். ஆஃபீஸ் டைம்லாம் எப்படி இருக்கும்? 9 to 6. ஓ, எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்றீங்க? 5 years இருக்கும். ஓ,
5 இயர்ஸ்னா அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாருங்க இருப்பாங்க? ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல? எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் நேச்சுரல்ஸ் தாங்க. எனக்கெல்லாம் எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க? இங்கே வேற. ஓகேங்க, சும்மா தான் கேட்டேன். உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஷோலிங்நல்லூர். ஷோலிங்நல்லூரில் தான் ஆஃபீஸா? ஆமாம். ஓ, பக்கம்தான். மேம் காஃபி. வாடா, நல்ல வேளை காஃபி கொண்டு வந்தான். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என்னங்க ஞாபகம் இல்லாமல் எப்படி? 3 நாள் முன்னாடி தானே பொண்ணு பார்த்துட்டு போனீங்க. அது இல்லைங்க, பீச்சில் ஒரு நாள். பீச்லையா? பீச்சில் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு எப்படி இருக்குன்னு ஏஐல காட்டினானுங்க. நான் அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு மடியில் விழுந்துச்சு. பார்த்தா அந்த ஏஐ பொண்ணு. யாருங்க அந்த ஏஐ பொண்ணு? அந்த ஏஐ பொண்ணு நீங்கள் தான். என் மடியில் வந்து விழுந்த பொண்ணு நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு தான் என் ஞாபகமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த ஃபோட்டோலையும் நீங்கள் தான். ஓ, என்ன பொண்ணு பார்க்க வரதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரியா? ஆமாங்க. அதான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? காதல் வந்து தித்திக்குதே, ஹார்ட் மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, ஹார்ட் மெல்ல சரி, பத்திக்குதே. ஓகேங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? நான் வேணா உங்களை பைக்கில் ட்ராப் பண்ணட்டுமா? நீங்கள் வேணா பாட்டு கேட்டே ஜாலியாக வரீங்களா? பாத்துட்டியா? பாத்துட்டேன். என்ன சொல்றாரு நம்ம மாப்பிள்ள? என்னது மாப்பிள்ளை போய் பாத்தியா? நம்ம குடும்பம் என்ன, பாரம்பரியம் என்ன, பெருமை என்ன? என்னடா இப்படி பண்ணிட்ட? மாப்பிள்ளைய பார்க்கலாமா நீ? அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீங்க ஐயா என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாரு. என்ன எல்லாம் மறந்து போச்சோ? முன்னாடி ஏண்டி இப்படிலாம் பேசுற? தெரியுதுல்ல. ஆமா, இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டியா? அடக்கிருக்கு போய் மாப்பிள்ளை, அதை போய் அவட்ட கேக்குற? நான் தான் அவங்க அப்பாட்ட போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்தேன். இது அது இல்லங்க, ஒரிஜினல் ஜாதகம். ஒரிஜினலா? என்னடி உளறற? உளறலங்க, இன்ஸ்டாகிராம் ஐடிங்க. புரியுதா? உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை மட்டும் அவங்க பார்த்தா அவ்வளவுதான். தங்கச்சி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் போடுங்க. ஆமா, லைக் பண்ணுங்க. எவ்வளோ லைக்ஸ், எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எவ்வளோ உழைப்புனே நம்ம உழைப்பு. இதை க்ளோஸ் பண்ணணுமா? வேண்டான்னு தான் தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஒழுங்கா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க.
இல்ல இப்ப வந்திருக்கிற வரன் க்ளோஸ் ஆயிடும். ஐயோ உன் கையால நீயே பண்ணுன. நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நம்மள மிஸ் பண்ணுவாங்களே. ஆமா, அத பத்தி பேசாதப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. டே வசந்த், ஷாலினி கால் பண்ணுவோமா? சே, கால் அதானே பார்த்தோம், அதுக்குள்ள இது கால் பண்ணிட்டேன். வேண்டாம், காலையில் தான் நேரில் பார்த்து பேசிட்டு வந்தோம், அதுக்குள்ள கால் பண்ண என்ன நினைப்பா? ஐயோ, ஹலோ. ஹலோ, சொல்லுங்க பியூட்டி பார்லர் ஷாலினி. என்னது? பியூட்டி பார்லர் ஷாலினி. பியூட்டி பார்லர் ஷாலினியா? உங்க பேரு பியூட்டி பார்லர் ஷாலினி தானே? இல்லையே. எனக்கு தெரியுங்க, சும்மா நடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. ஏங்க ட்ரூ காலரில் பியூட்டி பார்லர் ஷாலினின்னு வந்துச்சு. அப்படியா? அது என் ஃப்ரெண்டு யாராவது அப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதோ நீங்கள் நிறைய மேக்கப் போடுவீங்களோ, அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்களா? இல்லை, அந்த லூசுங்க அப்படி தான் சேவ் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலி இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க, நீங்களுமா? இல்லைங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். சரி சரி, நம்பிட்டேன். ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என்ன அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியலையா? எப்படிங்க? ஒருத்தரை பார்த்த உடனே தெரியாதா எப்படின்னு? சாரி, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நீங்கள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் இன்னைக்கு சாரியில் கூட செம்ம அழகாக இருந்தீங்க. ஓ, அப்போ இன்னைக்கு இந்த ட்ரெஸ்லையும் க்யூட்டாக தான் இருந்தீங்க. அப்படி ஏதோ என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தான் சாரி கட்டினேன். அப்போவும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல? அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களை தேடினேன், ஆனால் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? இப்போ தானே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணேன். என்னங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டா பார்த்துட்டே இருந்தால் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுங்க. டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம வேணும்னா புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அப்புறம் 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 இப்படியே அப்புறம் அப்புறம்னு சொல்லிட்டு இருந்தா விடிஞ்சிரும். வேற ஏதாவது பேசுவோமா? எதிர்காத்து கொட போல சாஞ்சேனே, உன பார்த்து நிலவாக தேஞ்சேனே. உயிரோடு கை கோர்க்குதே, உனக்காக தினம் வாழ மனம் ஏங்குதே.
ஹாய் மேம். வெல்கம் சார். ஹேர் கட் பண்ணணும். உங்கள் அப்பாயின்மெண்ட் டைமிங் சார்? இந்த டைம் தான். சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெல்கம் டு நேச்சுரல்ஸ். ஆகா, பியூட்டி ஆஃப் தி நேச்சர். சேது, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இல்லையாடா. மாதம் மாதம் இங்கேயே முடி வெட்ட வந்துட வேண்டியதா. நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா. சாரிம்மா. ஹலோ கைஸ். ஆப்போசிட்டிவ் வா எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்கான் இப்பதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிக்கலாம். என்னடி இங்க வா. என்னடி யாரு வந்திருக்கான்னு பாரு. நீயே போய் பாரு. இவன் எதுக்கு நீங்க வந்தா? ஐயோ என்ன எல்லாம் முட்டு சொந்தா இருக்கு. எங்க போறது? நான் அங்க போறேன், நீ இங்க போ. அப்படியா? சரி, இந்த பக்கம் போறேன். ஓடு. திரும்பவே முடியும். சார் ப்ளீஸ் கம். ஓகே மேம். வாங்க சார். சார் வெயிட் பண்ணுங்க, ஸ்டைலிஸ்ட் வந்துருவாங்க. கரெக்டா எப்படி நம்ம பிரான்ச்சுக்கே வந்திருக்கான். நல்ல வேலை எஸ்கேப். ஜஸ்ட் மிஸ். அப்பா. ஏய் பாப், இங்க என்ன பண்றீங்க? சேர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அங்க கிளையண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வந்தானே. அங்க வேற யாரும் இல்ல, போங்க சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. வர கண்டுபிடிக்க மாட்டான். மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கோம், சத்தியமா கண்டுபிடிக்க மாட்டான். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே சார். கட்டிங்க சேவிங்க சார். இந்த குரலையும் எங்கேயோ கேட்டிருக்கனே சார். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா சார்? இல்ல. அப்போ என் குரலை கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கனே. வாய்ஸ் மாத்திரண்டா சார். கட்டிங்க சேவிங்க சார். நான் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நீ அங்கே வந்திருக்கியா சார்? நான் ஏன் அங்கே வரப்போறேன்? அப்போ என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லையே சார். உனக்கு இப்போ என்ன பண்ணணும் சார்? கட்டிங் பண்ணால் போயிடுவேன் சார். போகாமல் இங்கே என்ன குடும்பம் நடத்த போகிறேன்னா சார்? குடும்பம் நடத்த முடியாது சார். ஒன்லி கட்டிங் ஷேவிங். எங்கே முன்னாடி போகிறேன் சார்? கண்ணாடியில் ஒன்றை மட்டும் பாரு சார், என்ன பார்க்கக்கூடாது சார். அப்போ தான் அழகாக வெட்டி விடுவேன். சரியா? ஹே பாப், உன் தங்கச்சி என்ன மாஸ்க் போட்டுக்க? உடம்பு சரியில்லை? என்னாச்சு உனக்கு? ஒரு மார்க்கமா தெரியறான். டார்ச்சர் பண்றாங்க, டார்ச்சர். பையா பார்த்து சார். பயப்படாத சார். இருந்தாலும் எங்கேயோ பார்த்துருக்கனே. இந்த அப்ப சட்டி மண்டைய சுட்ட வடையெல்லாம் நூலா போகுது. அவன் மாட்டினாலும் பரவாயில்ல, என்னைய மட்டும் எப்படியாவது காப்பாத்துற ஆண்டவா. ஏன்டி பயமுறுத்துற? ஐயோ சாரி லேடிஸ். போயிட்டானா? போயிட்டா. எப்படி சமாளிச்சா? மாஸ்க் போட்ட ஹிந்திக்காரன் மாதிரி குரலை மாத்தி பேசுன. நம்பிட்டா. அப்பா சாமி, ஓ மாமனாரு. இருடி, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். என்ன சொல்ல போறாரு? இப்ப போனவன் போய் நம்மள போட்டு கொடுத்துருப்பான். அவர் விஷயம் தெரிஞ்சு நம்மள அசிங்கமா திட்டி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல போறாரு. போச்சு போ. சரி, புலம்பாத என்ன சொல்றாருன்னு கேப்போம். என்னோட மூக்குல காத்தடிச்சிட்டு இருக்க சார். என்னங்க இப்படி பண்றீங்க? நான் கூட என்னமோ நினைச்சேன் உங்களை பத்தி. இப்படி பண்றீங்களே. இல்ல சார், அது வந்து சும்மா யதார்த்தமா. புரியுது. நீங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண நேரம் இருந்திருக்காது. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, ஜோசியரை பார்த்தேன். ஒரு வைகாசியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவரு 2 தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. அதுல நமக்கு எந்த தேதி வசதிப்படுதோ அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். என்ன சர்ன்னு புஸ்வான விடுறீங்க? மாமான்னு கூப்பிடுங்க. ஓகே மாமா, அப்படியே கூப்பிடுறேன். நல்லது. அப்புறம் ஷாலினி பாப்பா இருக்காங்களா? ஷாலினி ஆபீஸ் போயிருக்காங்க. ஓ, ஆபீஸ் போயிட்டாங்களா? சரி, நான் வச்சுட்டுங்களா?
வச்சிருங்க மாமா. ஓகே மாமா, ஓகே மாமா. என்னடா மம்முட்டி பல்லா? கல்யாணத்துக்கு தேதி குதிச்சிருக்காங்களா? நீ என்னடா நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திட்டா. குடும்பமே முட்டாள் குடும்பமா இருக்கு. தப்புச்சோட சாமி. ஐயோ. யாரு? அப்பா சாமி பையன். மாப்பிள்ளையா? அட்டன் பண்ணு. ஹாய். எங்க இருக்கீங்க? நான் இங்கே தான் ஆஃபீஸில் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, ஒரு 5 மினிட்ஸில் சாப்பிட போயிடுவேன். சேர்ந்து சாப்பிடலாமா? புரியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போலாமான்னு கேட்டேங்க. எப்போ? இப்போங்க. இப்போ எப்படிங்க ஆஃபீஸில்? நான் உங்கள் ஆஃபீஸ் வெளியே தான் இருக்கேன். ஐயோ. ஏங்க என்னாச்சுங்க? இல்லை, இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. பரவாயில்லைங்க, முடிச்சுட்டு வாங்க. நான் இங்கே கேட் நம்பர் 3 பக்கத்தில் தான் இருக்கேன். அப்போ கேட் நம்பர் 1, 2 வேறு இருக்கா? ஓகேங்க, நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணுறேங்க. ஆஃபீஸ் வெளியே நிற்காதீங்க. ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, வந்துடுறேங்க. அந்த வசந்த் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வச்சிருந்த ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணுறானோ. சாப்பிட போலாம் வான்னு கூப்பிடுறான். யூனிஃபார்ம் மாதிரி போலி போறேன் போடா. ஐயோ, என்னத்தையாவது சொல்லி வச்சு ஏன் உசுர வாங்குறான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஓடு 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 ஓடு. மேம், டியூட்டி டைம்ல எங்க போறீங்க? அது பாட்டி செத்துட்டாங்க மேம். இப்போ செத்துட்டாங்க மேம். பாட்டி இறந்துட்டாங்க. நான் அவசரமா போணும் மேம். பிரதர் இங்க இருக்காரு. அது ஏன்பா? இல்ல அண்ணன் எங்க இருப்பான்? நான் தான் போய் கொல்லி வைக்கணும் மேம். பாவம் பாட்டி மேம். நான் போறேன் மேம். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மேம். டைம் பார்க்கலாம் நினச்சா வாட்ச் போடலையே. போயா போயா. இவன் என்ன கேட்பான்? நம்ம என்ன சொல்றது? நம்மளும் வடப்பட வேண்டியதான். டைம் வேற ஆச்சு. காத்தாடி தான் நிற்கிறான் யாரு. கேஸ்வெல்லாம் போ. என்ன முடிய ஓதிக்கிட்டே இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு கட்டிங்க போட்டுற வேண்டியதான். ஹாய்ங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சேச்சா, பரவாயில்லைங்க. என்னங்க திடீர்னு சர்ப்ரைஸ்லாம்? இனிமே அப்படிதான். இந்த சர்ப்ரைஸே போதுங்க. இனிமே ஆஃபீஸ் பக்கம் வரதா இருந்தா சொல்லிட்டு வாங்க. ஏங்க ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாங்க, ஆஃபீஸில் உள்ளவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அதனால தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் வந்துடுவேன்ல. இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி வர தேவையில்லைல்ல. அது மட்டும் இல்லை, நீங்களும் இப்படி சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ண வேணாம்ல. உங்ககிட்ட சொன்னால் எனக்கு முன்னாடியே வந்துடுவீங்கன்னு தெரியும். வந்து என்ன இன்ட்ரோவர்ட்னு கிண்டல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரெகுலர் எங்கே சாப்பிட போவீங்க? அங்கே போகலாமா? நான் சாப்பிட்டேங்க, ஆல்ரெடி சாப்பிட்டேன். அதாவதுங்க, ஆக்சுவலி என்னன்னா, நான் ஆஃபீஸ்க்கே லஞ்ச் பாக்ஸோடு தான் வருவேன். வீடு வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டா வீடு. லஞ்சுக்கு கூட வெளியே போக மாட்டேங்க. அப்படியே பழகிட்டேன். காஃபி ஆச்சு போய் குடிக்கலாமா? காஃபி காஃபி சரி வாங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்குமா தெரியுது. ஏதா ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஹலோ, என்னாச்சுமா? எங்க இருக்கிற? இங்கே தான் அண்ணா, ஆஃபீஸில். மாப்பிள்ளை கூட தான் இருக்காரா? ஆமாம். சரி சரி, மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் கால் பண்ணு. சரி, ஓகேண்ணா. யாரு? உங்க அண்ணனா? ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க, ஏன் கூட இருக்கேன்னு சொல்லிக்கலாம்ல. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்றுறோன்னா எதாவது நினச்சிப்பாங்கல்ல, அதான். நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கள்ல. பொய் சொல்லி கஷ்டப்படுத்துறத விட உண்மையை சொல்லி திட்டு வாங்கிட்டே போயிடலாம்.
யாருக்கு இந்த கவலையும் இருக்காதுல்ல? என்ன ஓகே தானே? ஹலோ, நான் எதாவது தப்பா சொல்றேனா? நோ நோ, ஐம் ஓகே. இல்லைங்க, உங்க முகம் மாறின மாதிரி இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் அதுவும் இல்லை. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரிங்க. வாமா. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? ஏங்க ஷாலினி வந்துட்டா பாருங்க. வந்துட்டலா? வர. ஏண்டா ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன ஷாலினி கலக்கிட்டு வா, கிரேட் எஸ்கேப்பா. இது சரி வராதுண்ணே. ஏம்மா இப்படி சொல்ற? என்னாச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம அவங்களை ஏமாத்த முடியும் சொல்லு? நம்ம பண்றது பெரிய தப்புண்ணே. உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதோ இன்னைக்கு வசந்தோட ஃப்ரெண்டு நம்ம சலூனுக்கே வந்துட்டான். வசந்த் என்னடானா நான் வேலை பார்க்கறேன்னு சொல்லி வச்சிருந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவன் ரொம்ப பாவம்னு என்ன எவ்வளவு நம்புறான் தெரியுமா? நம்ம எல்லாம் இப்படி குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்துறோம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும். ஐயோ, இப்படி ஒரு பொய் சொல்லி தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைண்ணே. அப்படி இல்லம்மா, நல்ல ஃபேமிலி. ஐயோ, அததான் நானும் சொல்றேன். அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. நம்ம தான் அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்க முடியும் சொல்லு? இன்னைக்கு வசந்தோட ஃப்ரெண்டு நம்ம சலூனுக்கு வந்தாரு. நமக்கு அவரு தெரியும்னால நம்ம போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம். நாளை பின்ன அவங்க சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல ஏற்கனவே யாராவது வந்தாங்களா, நம்மள பார்த்தாங்களா, நமக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு இதே கல்யாணம் நடக்கும்போது எனக்கு இவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரியும், அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சலூன்ல தான் வேலை பார்க்கறங்கன்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? ஷாலினி, ஐயோ, இப்படி நம்ம போய் சொல்லி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியா இருக்கலாமே. பாதி கிணறு தாண்டியாச்சுமா. வேணானே, விட்டுருங்க. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. இரு சாலு, நான் சொல்றத கேளு. ஷாலு, வசந்துக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடுவோமா? வேணாம், சரி பண்ணலாம். ஹலோ. ஹலோ வசந்த். வசந்தா? எப்பவும் ஹாய் மட்டும் தான் சொல்லுவீங்க, இப்போ பேர்லாம் சொல்லி கூப்பிடுறீங்களே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. மீட் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. ஓகே. ஷாலினி, இதுக்கு மேலேயும் போய் சொல்லிட்டு இருக்க வேணாம். நாளைக்கு எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம், அதான் நல்லது. ஷாலினி, ஏதோ முக்கியமான விஷயம் எதோ சொல்லணும்னு சொன்னீங்க, ஆனால் வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. ஒன்றும் இல்லைங்க வசந்த், இது நடக்காது. எதுங்க? இந்த கல்யாணம். ஏங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? செட் ஆகாதுங்க. நான் ஆஃபீஸ் வந்தது பிடிக்கலையா? இல்லை காஃபி ஷாப்பில் பேசுனது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ, நீங்க ரொம்ப நல்லவருங்க. நல்லவங்கிறீங்க, செட் ஆகாதுங்கிறீங்க, எதுங்க எடுத்துக்கிறது? ஐயோ வசந்த், நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது. என் அண்ணன் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணல. நான் ஐடியிலேயே வேலை பார்க்கல. நானும் என் அண்ணனும் சலூன்ல தான் வேலை பார்க்குறோம். எங்க அப்பா சாகலங்க, அவர் இன்னொருத்தங்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு.
என்னங்க சொல்றீங்க? நீங்க ஐடில வேலை செய்யலையா? உங்க அண்ணன் பிசினஸ் மேனும் இல்லையா? ஆமாங்க, அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. நான் வரேன் வசந்த். ஷாலினி நில்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமாங்க. என்ன லவ் பண்றீங்களா? அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. என்ன? ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. அப்ப நானும் ஒரு உண்மை சொல்லிட்டா? என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? நான் ஐடில வேலை செய்யலைங்க. அப்புறம் எப்படி சொல்றது? நான் ஒரு பார் அட்டெண்டருங்க. என்னது? பார் அட்டெண்டரா? ஆமாங்க. என்னங்க நீங்களும் உங்க குடும்பமும் இவ்ளோ போய் சொல்லி வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் என்ன கம்மியாவா சொன்னீங்க? ஆமா, உங்க அப்பா சொன்னதை விட எங்க அண்ணா சொன்ன போய் கம்மி தான். வேடுங்க, நம்ம தான் இப்ப லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா, இப்ப லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. அப்போ உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? வேணாங்க. என் அண்ணனுக்கு எப்படியாவது என்ன பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அவனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, அவனே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாமா? வேணாங்க, எங்க அப்பா நெஞ்ச பிடிச்சி படுத்துருவாரு. என்னங்க இப்போ இப்படி ஆயிடுச்சு? விடுங்க, இது அவங்க ஆரம்பிச்சு வச்சது. லவ் பண்றவங்க வீட்டில் பேசி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண மேரேஜை லவ் மேரேஜை மாத்துறோம், அவ்வளோதான். அப்போ இது அரேஞ்ச்டு காதலா? சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாம். காதல் வந்து தித்திக்குதே, ஆற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, ஆற்று மெல்ல பத்திக்குதே. இருக்க வேலை பார்த்தாதுன்னு இது வேற. ஏய், என்னடா கையில்? ஓனர் பையனுக்கு பர்த்டேவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி பண்ணுறாங்களாம். மேனேஜர் இந்த லிஸ்ட்டை கொடுத்து போயிருக்காங்களாப்ல. இங்கே கொடு. இந்தா. இது ஓகே மச்சி, கெஸ்ட் ஹவுஸை ரெடி பண்ணணுமா, இந்த கீயை கொடுத்து போயிருக்காரு. கீயா? அந்த கீயை கொடு. இந்த லிஸ்ட்டை புடி. எதுக்குடா கீ? இன்னைக்கு ஷாலினிக்கு பர்த்டேவா? நான் இன்னும் அவளுக்கு விஷயம் பண்ணல. ஏன்டா? என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்மையான ஒரு மேட்டர் மாட்டியிருக்கு. நீ என்ன பண்ணுற? செம்மையாக ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்துடு. நான் அவளை அங்கே கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? ஓகேடா மாப்ள. ஷாலுமா, ஏய், என்ன ஷாலினி அங்கேயே நின்றுருக்க? வா வா, இங்கே பாரு, ஸ்விம்மிங் பூல் செம்மையா இருக்குல்ல? குதிக்கலாமா? ஏய், சரி ஷாலினி வா, மேலே போலாம். ஷாலு வா வா, இங்க வா ஷாலினி. எப்படி இருக்கு இந்த வியூ? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு சின்ன வந்த? வயசுல இருந்து என் மனசுக்குள்ளேயே இருக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது என் கனவுல வந்துட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வெச்சுக்கோ. ஷாலினி, நீ நினைக்கிற மாதிரி பையன் நானும் இல்ல. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு தான் ஆசை. ஓ, வீடா?
நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். என்ன வீடுன்னு சாதாரணமாக சொல்லிட்டா? என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் இது ஒரு வாழ்நாள் கனவு. இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சம்பளத்தில் பாதி காசு வாடகைக்கே போகுது. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பசங்க இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கணும். கவலைப்படாத, நீ மட்டும் வீடு கட்ட கஷ்டப்பட வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கட்டலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூட. ஏன்? நீ கண்ணை மூடு. என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் கண்ணை மூட. ஹாப்பி பர்த்டே. ஏ ஷாலினி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன், சரியா? சார். யார் பண்ணி? சார், என் பேர் வசந்த். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? இங்கே என்ன பண்ணுற? சார், என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? இது என் ஃப்ரெண்டு வீடு தான் சார். என்னது? இந்த ஏரியாவில் கண்ட பார்ட்டிலாம் நடக்குது. நேற்று கூட ரைடு. ஏன் நியூஸில் பார்க்கலையா? இந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி இருந்துச்சு. தகவல் கிடச்சி தான் வந்திருக்கோம்ப்பா. யோ ஏட்டு, கரெக்டு தான் போலையா? நமக்கு வந்த தகவல் கரெக்டு தான். ஆமாம் சார். இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான்ல சார். தப்பாக பேசாதீங்க சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சார். இங்கே வந்து எங்கள் கிட்ட மாற்ற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வேற மாதிரி இருக்கும். யோ ஏட்டு சார், உள்ள வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு. சரிங்க சார். அப்படியே ட்ரக்ஸ் இருக்கான்னு பாரு. ஓகே சார். சார் சார், உள்ள யாரும் இல்லை சார். சார், நாங்க உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் சார். அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். நீ முதல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணு. சார், வீட்டில் தெரிஞ்ச தப்பாயிரும் சார். வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார், அப்போ தப்பு பண்ண தான் வந்திருக்கீங்க. சார், அசிங்கமா பேசாதீங்க சார். இதோ பாருடா, நீங்கள் தனியாக வந்து கூத்தடிக்கிறீங்க. பிரச்சனைன்னு வந்தா இங்கே போலீஸ் தலை தானே உருளுது. உங்கள் போதைக்கு நாங்கள் பலியா? வந்துட்டா. வேணாம் சார். சார், 91309260. ஷாலினி, பேசுங்க. என் அண்ணா நம்பர் தான் சார், பேசுங்க. ஷாலினி, நான் பார்த்து பண்ணல ஷாலினி. ஆமாம் ஆமாம், இதோ இவர் பார்த்து பாரு, சொல்லிட்டாரு ஹீரோ. ஏய், அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? சார் சார் சார், ப்ளீஸ் சார். சாரி சார். சார் சார், வேணாம் சார். நீ நம்பர் சொல்லுமா. 91309260. ஹலோ ஹலோ, நான் ஈசிஆர் எஸ்ஐ பேசுகிறேன். சொல்லுங்க சார். உன் பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினிங்கிறது உன் தங்கச்சியாப்பா? ஆமாம் சார். என்னாச்சு? கொஞ்சம் ஈசிஆர் வரைக்கும் வாப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க சார். இங்கே ஒரு வீட்டுக்கு ரைடு வந்தோம். நீ நேரில் வா, பேசிக்கலாம். சார், வடபள்ளி இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நீ நேரில் வாப்பா, அப்புறமா வடபள்ளி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம். சரிங்க சார், உடனே வந்துடுறேன். வா. சார், உள்ள வேற யாரும் இல்லை சார். ட்ரக்ஸும் இல்லை சார். ஏட்டு, இவங்க 2 பேர் ஃபோனையும் வாங்கி டேபிள் மேலே வைங்க. இவங்க அண்ணன் வர. ஃபோனை கொடுமா. உன் ஃபோனை கொடுப்பா. வர்றவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. ஓகே சார். ஷாலினி, ஃபோன் எடுமா. எடுக்கல. ஐயாவுக்கு கால் பண்ணுவோம். ஷாலினி, என்னாச்சுமா? என்னாச்சு? ஏ அப்பா, வா. எங்க யார் இது? சார், என் தங்கச்சி சார். தங்கச்சியா? அப்ப இந்த பையன் யாரு? என் தங்கச்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? நீ கொஞ்சம் வெளியே வா, உங்கள்கிட்ட தனியாக பேசணும். வா.
சார் என்னாச்சு வா சொல்றேன். என்ன ஷாலினி இப்படி பண்ணிட்ட? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. பையன் பார்க்கறதுக்கே ஒரு தினுசா இருக்கான். இங்க நிறைய கேஸ் மாட்டுது. இந்த மாதிரி இடத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்னா அந்த பையன் கேரக்டரை பத்தி நீ தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி. பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சார் தேங்க்யூ சார். வேண்டாம், தேங்க்யூ சார். போய் தங்கச்சியை பாரு. சரியா? Thanks. ஓ ஏட்டு சார். பையா. ஓகே சார். ஷாலினி. அண்ணே சாரிங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னா பேசாம வா. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கேன். மாப்பிள்ள மாப்பு சர்ப்ரைஸ். எப்படி? ஏண்டா அவன் அண்ணன் ஓ செவலை கிழிச்சதுக்கு என் மூக்க ஏன்டா உடைச்சா? எப்போ வர சொன்ன? எப்போ வர? நீ மட்டும் சீக்கிரம் வந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா இங்க? ஏண்டா நான் லேட்டாக வந்தது உனக்கு பிரச்சனையா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தது பிரச்சனை இல்லையோ? சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். டேய் விட்றா, இப்போ என்ன பண்ணலாம் அந்த முதல்ல சொல்லு. நீ நேரில் போய் அவங்க அண்ணன்ட்ட பேசு, எல்லாம் சரியாயிரும். அண்ணா 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 நான் எந்த தப்பு பண்ணலனா. ஏங்க 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 நிறுத்துங்க. ஏங்க எதுக்கு இப்படி கை நீட்டுறீங்க? நான் எந்த தப்பு பண்ணலனா. அப்பா அம்மா எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தேன்ல, என்ன சொல்லணும்? நிஜமாவே நான் எந்த தப்பு பண்ணலனா. ஏங்க அவ தான் சொல்றால பர்த்டே gift கொடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாருன்னு. வீட்ல நீ ஒருத்தி இருக்கல, இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஏங்க சொல்றத கேளுங்கங்க. அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? பர்த்டே gift கொடுக்க ஊருக்குள்ள இடம் இல்லையா? ஊருக்கு வெளியே தான் இடம் கிடைச்சதா? நம்ம தங்கச்சி நல்ல வசதியான குடும்பத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு பணக்கார புத்தி காமிச்சிட்டானுங்க. இல்லண்ணே. என்ன இல்ல? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தை பத்துக்கிட்டோமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பத்துக்கிறோம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆனா நீ உனக்கு கல்யாணத்துக்கு குறிச்ச தேதியில வளகாப்பு நடத்தலாம்னு சொல்ற, அப்படித்தானே? ஏங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த போலீஸ்காரன் நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்கறான். அண்ணே நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. நல்ல வேலை அந்த போலீஸ்காரர் என்ன வர சொன்னார். ஒருவேளை 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் என்ன இருக்கும்? குடும்பத்தோட தூக்குல தொங்கி இருக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காது. ஷாலினி, நீ அவனை மறக்கிற வழியை பாரு. இவ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போனா உன்னை தொலைச்சிருவேன். ஐயோ ஷாலினி. ஏய் எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா வந்தா? வேணாம் வசந்த் வேணாம். நான் சொல்றது நிமிஷம் கேளுங்க. டேய் என்னடா கேட்க சொல்ற? ஷாலினி. வசந்த், நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. இனிமே இது எதுவும் நடக்காது. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். நீங்க இருந்து போ. ஷாலினி. ஷாலினி. சொல்லிட்டால கிளம்பு. நான் சொல்றது நிமிஷம். பட. ஷாலினி இன்னும் எந்திரிக்கலையா? எனக்கு தெரியலங்க. நான் மேல துணிக்காய் போட்டுட்டு இப்பதான் வந்தேன். நேத்து ரொம்ப கத்திட்டேன்ல, ஏதாவது சொன்னாலா? இரு பார்த்துட்டு வரேன்.
ஷாலினி, ஷாலுமா, உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல. ஷாலினி, ஷாலினி, வெளியே வாமா போதும். அண்ணன் இவ்வளோ சொல்கிறேன். ஷாலு, ஷாலினி, ஷாலினி. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. அண்ணே, நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். நீ படிக்கும்போது நான் இருக்க மாட்டேன். நான் போகிறேன் அண்ணே. ரேணு, என்னடி இது? என்னது இது? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் இப்போதான் மாடியில் துணிக்காய போட்டுட்டு வந்தேன். அடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியும். உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏ ஷாலினி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க? அண்ணன் எப்படி எல்லாம் திட்டினாருன்னு பாத்தீங்களா அண்ணி? கல்யாண தேதியில வளகாப்பு வைக்கணுமான்னு கேக்குறாரு. நான் அப்படிப்பட்ட பொண்ணா? அடி பைத்தியக்காரி, அது தாவணி கனவுகள் படத்துல வர பாக்கியராஜ் டைலாக்டி. படத்துல உள்ள டைலாகா? ஆமாண்டி. உங்க அண்ணன் தான் பழைய படத்தை பார்த்துட்டு டைலாக் பேசுறாருன்னா நீ அழுதுட்டு இருக்க. முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. அந்த பையனுக்கு போனை போடு. நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிட்ட. முதல்ல போன் பண்ணு பண்ணு. ஏண்டா, உன்னை போன்னு சொன்னா நீ போயிருவியா? இருந்து சமாதானம் எல்லாம் படுத்த மாட்டியா? இல்ல ஷாலினி, உங்க அண்ணன் ரொம்ப கோவமா இருந்தாரு. ஓ, அப்போ நாளைக்கே நான் வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு ஓகேவா? அப்படிலாம் இல்ல ஷாலினி. இங்க பாரு, நாளைக்கு நீ வர, நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன சொல்ற? ஓடி போலான்னு சொல்றியா? அப்படி இல்ல, ஆனா அப்படிதான். இந்நேரம் 2 பேரும் பறந்துருப்பாங்க. சொல்லு ஷாலினி. ஏய், நான் இங்க வந்துட்டேன். ஷாலினி, நிஜமாவே வந்துட்டியா? பின்ன நிஜமாதான். விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சியா? எங்க இருக்க இப்ப? நம்ம எப்பயுமே மீட் பண்ணுவோம்ல, அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாலினி, இரு, நான் வரேன். என்னப்பா, என்னாச்சு? பா, ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனைப்பா? ஷாலினியோட அண்ணன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாருப்பா. என்னப்பா சொல்ற நீ? அதனால ஷாலினி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டப்பா. வீட்டு விட்டு வந்துட்டாளா? என்ன பண்றதுனே தெரியலப்பா. எங்கப்பா இருக்கா அவ? இங்கதான்ப்பா, பக்கத்துல இருக்கா. பக்கத்துல தானா? தம்பி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டு வா அவளை. நம்ம வீட்டுக்கா? ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு தான். அப்பா சொல்றல எல்லாம் சரியா வரும். போ, போய் கூட்டு வா. போடா, போய் கூட்டு வா, பேசிக்கலாம். சரிப்பா. பார்வதி, அந்த ஆரத்தி ரெடி பண்ணி வை. ஷாலினி. வசந்த், என்ன ஷாலினி? நான் ஏதோ ஒரு வேகத்தில் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இதை விட்டாலும் வேற வழி தெரியல. என் அண்ணனும் அப்பாவும் நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. நீ வா, நம்ம எங்கேயா போயிடலாம். நீ கவலைப்படாத, நான் அப்பாட்ட எல்லாமே பேசிட்டேன். அவர் ஒன்று வீட்டுக்கு கூட்டு வர சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவர் ஓகே சொல்லிட்டாரா? நீங்கள் பணக்காரங்க இல்லைங்கிற விஷயத்த நான் சொல்லலை. அது தெரிஞ்சா அவரே நம்மளை பிரிச்சிருவார். அவர் என்ன பேசினாலும் நீ வாய் மட்டும் திறக்காத, நான் பார்த்துக்கிறேன். வா போலாம். ஏ பைத்தியக்காரச்சி, பையன் வந்துட்டா. வா வா வா, சீக்கிரம் வா. ஆமா, ஒரு நிமிஷம். ஏ பார்வதி, வா சீக்கிரம் வா, ஆர்த்தி கொண்டு வா. இத வந்துட்டேங்க, இந்த வந்துட்டேன். வசந்த், பையன் சொன்னாமா, உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமே. 2 வீட்டு பேருங்களும் பேசி ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம். அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? மாறிட மாட்டியே?
இல்லை அங்கிள். உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, நீ வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நேரமாச்சு? ஒரு 2 hours இருக்கும். 2 hours-ஆ? இந்நேரம் உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவர் இங்க வர வாய்ப்பு இருக்கு. வசந்த், நான் பார்த்துக்கிறேன். பா என்னப்பா சொல்ல வர? பா, நான் என்ன சொல்றேன்னா, காஞ்சிபுரத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் இங்கே போங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. யோசிக்காதீங்க. இந்த ப்ராப்ளத்தை அப்படிதான் சால்வ் பண்ண முடியும், வேற வழி இல்லை. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க திடீர்னு? நம்ம பையனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். ஊரே கூப்பிட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். இப்படி திடீர்னு ஓடி போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பார்வதி? என்ன பண்றது, நிலைமை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சின்னஞ்சிறுசுங்க வேற ஒன்னு லவ் பண்ணிருச்சு. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. காஞ்சிபுரத்தை போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்மளும் பணக்கார ஃபேமிலி தான், அதுக்காக கௌரவம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? பா நம்மளை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. சொல்லிட்டியா? ஆமா அப்படியா? சொல்லிட்டேன். அதுவும் நல்லதுதான். ஏமா, பையனை பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான் அங்கிள். ஆனால் அண்ணன் உங்க அண்ணன் தெரியும், பெரிய பிசினஸ் மேனு. இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, தெரிஞ்சது தான். அதான் நான் சொல்றேன், காஞ்சிபுரம் போய் கல்யாணம் முடிக்கங்க, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க, நாமளும் அவங்க கூட போலாங்க. அதெல்லாம் சரியா வராது பார்வதி, அதெல்லாம் சரியா வராது. கொஞ்சம் புரிஞ்சுக்க நீ. இந்தாம்மா, நீ போனை ஆஃப் பண்ணிடு. தம்பி, நீ போனை எடுக்காத. நான் பண்ணா கூட எடுக்காத. கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஃபோன் பண்ணு. அப்புறம் தாலி கட்டும்போது ஒரு வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பிச்சிரு. அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவாப்பா. சரிங்க, என் ஃப்ரெண்டு பேசுறேன், நீங்க கிளம்புங்க. வா போலாம். கிளம்புங்க. உங்க அண்ணா வந்துட போறாரு, கிளம்புங்க. நான் உனக்கு கால் பண்றேன், அப்புறம் கிளம்புங்க. சரிப்பா. பா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது நடக்க போகுது, அழுதுட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா 2 பேரும் நல்லா இப்போ ஒருத்தி அழுதுகிட்டேன். எதுக்கு அழுகு நீ? சும்மா பேசாம இரு. போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. வா போலாம். அப்பா சாமி பணக்கார வீட்டு சம்பந்தி. ஷாலினி, வாங்க மாப்ள. ஷாலினி, வாங்க மாப்ள. யார் சார் மாப்ள? உங்க பையன் எங்க? என்னாச்சு? என்னாச்சா? உங்க பையன் என் தங்கச்சி கூப்பிட்டு ஓடிட்டா சார். எதுக்கு ஓடணும்? அவங்க லவர்ஸா? நம்ம பெரியவங்க பேசி தானே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எதுக்கு ஓடணும்? அரேஞ்ச்லாம் பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த கல்யாணம் நடக்காது. ஏங்க? நடக்காதுங்க, எனக்கு பிடிக்கல. ஆமா, உங்க பையன் எங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கான். பெங்களூர்? உள்ள ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்களா? நாங்க எதுக்குங்க ஒளிச்சு? ஷாலினி, நீங்க என்ன? ஷாலினி, குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? உங்க பையன் தான் தங்கச்சி கூப்பிட்டு எங்கேயோ போயிருக்கா, மரியாதை சொல்லிடுங்க, விளையாடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சார், உங்க பையனை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், அவன் சாவி என் கையில. மாப்பிள்ள, என் பையனை ஒன்னும் பண்ணாதீங்க. மாப்பிள்ள ஒன்னும் பண்ணாதீங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். உட்காரு பாப்பு. என்ன பாப்பு, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு? உன்னெல்லாம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ கூப்பிடாமையே நேரில் வந்திருக்க, என்ன விஷயம்? ஐயா இருக்காரா? ஐயா இல்லையே. உன்னை எப்பவும் வீட்டுக்கு தானே வர சொல்லுவாரு, இங்கே வந்திருக்க? சார், என் தங்கச்சியை காணோம் சார். ஓ, வெயிட் பண்ணு சார். என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஏய், வெயிட் பண்ணுப்பா, வேலை இருக்குல்ல. நீ வந்த உடனே உன்னை பார்த்துடணுமா என்ன? ஏண்டா, அன்னைக்கு கட்டிங் பண்ண வான்னு சொன்னா பெரிய பருப்பு மாதிரி பேசுன, இன்னைக்கு எங்கிட்ட மாட்டினியா? இருக்குடா அவனை உனக்கு. சார், என்ன சார், என் தங்கச்சியை காணோம்னு சொல்றீங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க சார். இப்போ கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏட்டு என்ன அங்க சத்தம்? சார், இவன் தங்கச்சியை காணோமா, அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். வாங்க அங்க. இதோ வந்துட்டேன் சார். யோ வாயா, வா உட்காருப்பா. வணக்கம் சார். யார் அவரு?
சார் தம்பி தான் ஐயாவுக்கு கட்டிங் சேவிங்கு. அதுக்கு என்ன இப்போ? இவர் தங்கச்சி காணோமா? என்னாச்சு? தங்கச்சி காணோம் சார். எப்போ இருந்து காணோம்? இன்னைக்கு காலைல 10 மணில இருந்து. காலையில் போனால் சாயந்தரம் வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே தங்கச்சி காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் சார். சார் என் தங்கச்சி கடத்திட்டு போயிட்டாங்க சார். கடத்திட்டு போயிட்டாங்களா? என்ன சார் குழப்பறான்? காணோம்னு சொன்னா இப்போ கடத்திட்டாங்கங்கிறான். மாற்றி மாற்றி பேசுகிறான் சார். யோ ஒரு நிமிஷம் சரியா, என்ன சொல்கிறாரு கேட்போம். நீ சொல்லுப்பா, உன் தங்கச்சி வயசு என்ன பண்ணுறாங்க? சார் நானும் என் தங்கச்சியும் சலூனில் வேலை பார்க்குறேன் சார். அவளுக்கு 24 வயசு ஆகுது சார். அப்போ பொண்ணு மேஜரு. சார் என் தங்கச்சி கடத்திட்டாங்க சார். கடத்திட்டாங்கன்னா யார் மேலே டவுட் இருக்கா? எனக்கு ஒரு பையன் மேலே டவுட் இருக்கு சார். சார் இது லவ் மேட்ரு சார். நீ சும்மாரியா? பையனா? அது யாரு? எங்கே இருக்கான் அவன்? கல்யாணத்துக்கு பார்த்த பையன் சார். ஏய் யார் கல்யாணத்தில் பார்த்த? ஏங்க கல்யாணத்தில் பார்க்கலைங்க, என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைங்க அவரு. என்னையா சொல்கிற? கல்யாணத்துக்கு பார்த்த பையன் சார். அதான் நீங்களே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் ஐயா சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுங்க சார். யோ இரியா, எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டேங்கிற. கேஸ் எடுனா எப்படி எடுப்பாங்க? உன் தங்கச்சிட்ட பேசுனியா? இல்லை சார். உங்கள் சொந்தக்கார வீட்டில் போய் பார்த்தியா? இல்லை சார். உங்கள் சலூன் கடையிலே போய் பார்த்தியா? இல்லை சார். சார் இவன் எதுவுமே பண்ணாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் சார். அப்புறம் எப்படியா கடத்திட்டாங்க சொல்கிற? வீட்டில் தங்கச்சி இல்லை சார். என்னது வீட்டில் இல்லையா? சார் நீங்கள் என்ன சார் கேஸ் எடுக்காம என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல கேஸ் எடுங்க சார். யோ உங்களை கேள்வி கேட்காம கேஸ் எடுக்கணுமா? சார் இதுக்கு தான் முதல்ல ஐயா இருக்காருன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றை காணுன்னு சொன்னீங்கன்னு பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். யோ ஏட்டு என்னன்னு கேட்டு அனுப்பிவிடியா? யோ எந்திரி உன் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டா. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவா. வந்த உடனே எங்களுக்கு கால் பண்ணு. எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. இப்போ கிளம்பு. ஐயா நான் பாப்பு பேசுகிறேன் ஐயா. என்ன நடக்குதுங்க? ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு ஃபோன் பண்ண அந்த பையங்க. ஐயா எந்த பையங்க? பாப் சுரேஷ். ஏட்டு இங்கே வா. எங்கேயா அந்த பையன்? சார் இங்கே பக்கத்தில் தான் சார் இருப்பான். போய் அவனை கூட்டு வாயா. இது கூட்டு வந்துடுறேன். யோ நீயும் போயா. யோ வாயா. எங்கேயா அந்த பையன்? சார் வண்டி இங்கே தான் சார் இருக்கு. பக்கத்தில் தான் இருப்பான். போய் நான் கூட்டு வந்துடுறேன். எல்லாம் உன்னால வந்ததியா? போய் பாரியா, எங்க போயிருக்கான்னு பாரியா. சீக்கிரம் போய் கூட்டு வாயா. வந்துடுறேன். யோ நீ என்ன எங்க பண்ற? இங்க வா. அந்த பக்கம் போய் பாரியா. ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சிடுறீங்க. நம்ம மண்டக்கா இது. யோ பாப்பு என்னையா பண்றீங்க? அங்க ஐயா தேடிக்கிட்டு இருக்காருயா. வாங்க தம்பி. தம்பி ஐயா தேடிக்கிட்டு இருக்காரு தம்பி. வாங்க பாப்பா வா. அப்புறம் அந்த கட்டிங் மேட்டர் சொல்லிடுறாங்க. யோ எங்கேயா போன அந்த ஏட்டு? சார் இந்த வராரு சார். சார் எங்க சார் போனீங்க? சார் கூப்பிட்டாரு. வாங்க சார் உள்ள. யோ கூட்டு வையா. வாங்க சார். தம்பி கையெடுங்க சார். ஐயா வந்துட்டாங்க ஐயா. உட்கார் பாப்பே. யோ என்னையா ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கான், எதுவும் விசாரிக்காம விரட்டி விட்டுருக்கீங்க? ஐயா விசாரிச்சேன் ஐயா. ஐயா இவன் மாற்றி மாற்றி பேசுனா ஐயா. நம்ம எஸ்ஐவே திட்டினா ஐயா. என்ன பாப்பு? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. காலையிலேருந்து தேடுறேன், தங்கச்சியை காணையா. இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கய்யா. இவங்ககிட்ட பேசி பார்த்தேன், முடியலையா. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். யோ அந்த பையனோட ஃபேமிலியை வர சொல்லு. சரிங்கய்யா. சீக்கிரம் வாயா போலாம். தேங்க்ஸ் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்க பையன் இவர் தங்கச்சியை கடத்திட்டான்னு சொல்றாரு. அப்படி இல்லையா, 2 ஃபேமிலி சேர்ந்து தான் கல்யாணத்தை டிசைட் பண்ணோம். திடீர்னு இவர் வேண்டான்னு சொல்றாருயா. ஏன் வேண்டான்ற பாப்பு? ஐயா எனக்கு அந்த பையனை பிடிக்கலையா. அதை அந்த பையன்கிட்டே சொல்லிட்டேன், இதை இவர்கிட்டையும் சொல்லிட்டேன். வேண்டான்னு சொன்னா பொண்ணை கடத்திடுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. அது என்னன்னா வந்து முதல்ல உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. பாப்பே உன் தங்கச்சிக்கு கால் பண்ணு. கால் பண்ண ஐயா, மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. யோ என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் பண்ணு. பையன் ஃபோன் எடுக்கலையா? உங்க பையன் என்ன பண்றான்? என்ன பண்றான் சொல்லுங்க. பார் அட்டன்றுங்கய்யா. என்னது பார் அட்டெண்டரா? ஐயா பொண்ணு பார்க்க வரும்போது ஐடில ஒர்க் பண்ணாரு போய் சொல்லிருக்காங்க ஐயா. யோ என்ன சீட்டிங் பண்றீங்களா? குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன். ஐயா ஐயா
உன் பையனுக்கு கால் பண்ணியா? ஐயா வேணும்னே மறிக்கலையா? அப்புறம் அது என்னன்னா பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை விட பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் ஐயா எங்களை பற்றி பொண்ணுட்டு எல்லாம் சொல்லிட்டோம் ஐயா. ஆனால் எங்களுக்கு பயம் என்னன்னா இவர் தான் ஐயா. இவன் மேல என்ன பயம்? என்ன பாப்பே? ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா. ஐயா இவர் பெரிய பிஸ்னஸ் மேனு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, 40 லாரி ஓடுது, சொசைட்டி ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காருயா. இவரால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ தான் பயமாக இருக்குயா. என்னது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் 40 லாரியா? யோ அவனே சலூனில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். எனக்கே அவன் தான் என் கட்டிங் ஷேவிங்கு. சலூனா 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 சலூன் யோ என்னன்னு பாருங்க அவரை. சார் என்ன பாப்பே? சார் சார் அது வந்து எந்திரிங்க சார், எந்திரிங்க, தண்ணி கொடுங்க. என்ன பாப்பே நீயுமா? எங்களை ஏமாத்திட்டாங்கயா, குடும்பமே ஏமாத்திட்டாங்கயா. பையனுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி எங்க குடும்பத்திலிருந்து பிரிச்சு கடத்திட்டாங்க ஐயா. எப்படியாவது எங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா, ப்ளீஸ் யா. பையனை கண்டுபிடிக்கணுமா? யோ நிறுத்துங்க. 2 பேரும் ஃப்ராட் தானம் பண்ணிருக்கீங்க. ஆனா என்கிட்ட வந்து பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க, பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கன்றீங்க. பாப்பு இவ்வளவு நாள் பழகிட்டேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உனக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. குடும்பமா போய் சொல்லி ஏமாத்திட்டு இப்ப மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லி இவன் தப்பிக்க ஆமா பாக்க. ஒரு பெரிய யோகியம். பொண்ணு பார்க்க வரும்போது அண்ணா நல்ல 5 வீடு இருக்குன்னு சொன்னேல, எவ்வளவு புழுகுன. இப்போ என் தங்கச்சி கடத்தி வச்சுட்டு நல்ல மாதிரி டிராமா பண்றியா? எது நாங்க கடத்தணுமா? ஐயா குடும்பமே பிளான் பண்ணி எங்க கிட்ட இருந்து பிரிச்சு பையனை கடத்திட்டாங்க. ஏ விளையாடாத, அந்த முழியை காமிச்சு ஏமாத்தாத, கொன்றுவேன் அவனை. நீ தான் உன் பையனை என்னமோ சொல்லி உசு பேத்தி விட்டுருக்க. நீ மட்டும் என்ன சொன்ன? நீ வயசுல பெரிய ஆளா பார்க்க மாட்டேன். பெரிய பருப்பாரி பேசுற, ரொம்ப ஓவரா போற. வாய மூடு. நிறுத்துங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஐயா ஐயா எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. எப்படியாவது பையனை ஐயா என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. ஐயா ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி கண்டுபிடிச்சு கொடுங்க. அந்த பையன் பொண்ணு நம்பர் வாங்கி சிடிஆர் போடுங்க. சரிங்க. ஸோ எல்லாரும் ஃப்ராடு தானம் பண்ணியிருக்கீங்க. என்ன ஆச்சு சார்? அது வந்து அந்த பையனை பொண்ணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம். அவங்க அட்வொகேட்டை பேசணும். பையனையும் பொண்ணையும் கூட்டு வர சொல்லியிருக்கோம், வந்துட்டு இருக்காங்கய்யா. இங்க பாருங்கய்யா, உங்க பையன் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேரும் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் அமைதியா மட்டும்தான் இருக்கணும், சரியா? அவங்க வரும்போது எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும். எது இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கணும், புரியுதா? ஐயா என் பையன் வந்தோன்னே எப்படியாவது இவன் தங்கச்சி பக்கம் தலை வச்சு படுக்காம பாத்தீங்க. ஐயா தங்கச்சி முன்னாடி உன் பையன் நிக்க முடியாதா? மூஞ்சியும் மண்டையும் ஹேர் ஸ்டைல் மண்டையா அது? ஐயா நீங்க தான் பாத்துக்கணும்யா, இவன் தங்கச்சி பக்கம் போதான் பாத்துக்கங்க. ஐயா வர மாட்டா போயா. யோ திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நிறுத்துங்க. அடி பாவி. அட பாவா. வாய முடியா சுமாரியா. போய் கட்டிங். போய் கட்டிங். ஏய் என் தொல்லை பத்தி பேசாதே. நீ மட்டும் என்ன பண்ண? மரியாதை உனக்கு அவ்வளவுதான். எந்திரிச்சு போங்க. ஆட போ ஃப்ராட் போய். வாங்க. வணக்கம் சார். உட்காருமா, உட்காருப்பா. ஹாய் சார், ஐ எம் அட்வொகேட் அருண். பேப்பர் என்ன சொல்லுதுன்னா நீங்களே படிச்சிருங்களா சார்? பார்த்துக்கலாம் ப்ரோ, அதான் நான் இருக்காங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. ப்ராப்பராக டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. இவங்க லீகலாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆசையா வளர்த்தேனடா உன்னை, இப்படி பண்ணிட்டேடா. ராமஜெயம் அங்கிள் உன்னை திட்டி உன்னை தூக்கு போட வச்சிருவாரோங்கிற பயத்தில் தான்ப்பா இந்த கல்யாணத்தை பண்ணேன். பணக்கார வீட்டு சம்பந்தி ஆகணும்னு நினச்சேன், அதில் மண்ணள்ளி போட்டியேடா. அம்மா என்ன நினச்சி அழுக்கிறத என்னால் தாங்க முடியலப்பா, அதான்ப்பா இப்படி பண்ணிட்டேன். டேய் மகனே, இவெல்லாம் எனக்கு சம்பந்தியாடா. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. நீ என்னை நினச்சி சோகமாக இருப்பேன்னு பார்த்தா அப்பப்போ தண்ணியை போட்டு ஜாலியாக தான்ப்பா இருக்கேன்.
போயும் போயும் கட்டிங். அப்பா போட்டு கொடுத்த ஸ்கெட்சை பண்ணுவேன்னு பார்த்தா நீ அப்பாவுக்கே ஸ்கெட்சு போட்டியேடா. உன் பையன் தானேப்பா நான், எப்படி என் ஸ்கெட்சு? என்ன மன்னிச்சிருண்ணே. ஒரு தங்கச்சி உன்னை எப்படிலாம் வளர்த்த. நான் இல்லைன்னு சொல்லி என்னை புரிஞ்சுக்கோண்ணே. இந்த அண்ணனை இப்படி ஏமாத்திட்டேம்மா. போயும் போயும் ஒரு கட்டி. அவரும் கட்டிங் தான், நம்மளும் கட்டிங் தான். கட்டிங் கட்டிங் சேர்ந்துருச்சுண்ணே. ஆசாசியாக உன்னை ஊட்டி வளர்த்தேன். அண்ணன் பேச்சு கேட்பேன்னு நினச்சேன். ஆனால் உன் உடம்புல ஓடுறது ஓடி போன நம்ம அப்பா ரத்தம் நிரூபிச்சிட்டல. அதான் என்னால் தாங்க முடியல. அண்ணே, நீ தானே இந்த பையனையே பார்த்த. எங்கள் மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டு நீயே இப்படி பண்ணலாமா? மீனுக்கு மறக்காமல் ஃபுட்டு போட்டுரு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிரு, சரியாண்ணே? பாச மலர பிச்சு எரிஞ்சிட்டியம்மா. சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அமைதியாக போங்க. முள்ளு மலம் காளி மாதிரி கெத்தா இருந்தேன், திரும்பி வருவேன். ஆனால் நீ வரல. அண்ணே, தங்கச்சி தங்கச்சின்னு உனக்காகவே வாழ்ந்த அண்ணனை ஏமாத்திட்டால. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. அண்ணே, அவன் மட்டும் தான் சொல்வானா? ஆசாசியா வளர்த்த அப்பாவை ஏமாத்திட்டில்ல, இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காது. பா, Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.